என் அன்பார்ந்த கூட்டரசுக்கு எல்லாமே அன்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாங்கள் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சோடியம் பைகார்பனேட், அதாவது NaHCO3. என்னடா இவன் புள்ளி விவரங்கள்லாம் சொல்லி சயின்ஸில் உள்ள புள்ளி விவரங்கள்லாம் சொல்லி எங்களை குழப்ப போகிறானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. இதை சாதாரணமாக எளிமையாக சொல்லணும்னா ஆப்பசோடா. இந்த சோடியம் பைகார்பனேட் ஆனது அப்பசோடாவையே இப்போ மாத்திரை வடிவத்திலையும் பார்மசிகள்லையும் எந்த ஹாஸ்பிட்டல்லையும் விற்கிறாங்க இல்லாட்டி வழங்குறாங்க. இருந்தாலும் கூட ஆப்பசோடா தான் இந்த சோடியம் பைகார்பனேட். ஆப்பசோடாவா உடம்புக்கு கெட்டது புள்ள, உடம்புக்கு ஆப்பசோடாவை போடாத, அப்பசோடாவை போடாமல் எனக்கு ரொட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்மசிகளில் வாங்கி சோடியம் பைகார்பனேட்டை எடுத்துக்கிட்டு இருந்திருப்போம். இப்போ சோடியம் பைகார்பனேட் ஏன் எங்கள் உடம்புக்கு தேவை, அதாவது ஆப்பசோடா அப்படிங்கிறது ஏன் எங்கள் உடம்புக்கு தேவை அப்படின்னு சொல்ல வரேன். அதாவது எங்களோட உடம்பானது எசிட்னால் ஆனது. எங்களோட உடம்புல எல்லா பாகங்களும் எசிட் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. எசிட் அது பத்தாதுன்னு நாங்கள் உள்ளெடுக்கிற உணவுப் பொருட்கள் தயிர், மோர், அன்னாசி, தோடம்பழம், அந்த மாதிரி மாம்பழம், அதுலேயும் எசிட் இருக்குது. அது இல்லாமல் டிரான்சமிக் எசிட், மெஃபனமிக் எசிட்னு நாங்கள் உட்கொள்கிற மருந்துகள்லேயும் எசிட் தான் கலந்துருக்கு. நீங்கள் சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க, எசிடுக்கு எதிரானது எது? அமிலத்துக்கு எதிரானது காரம். அமிலம் கூட்டிகிட்டு போச்சுன்னா காரத்தை கொஞ்சம் கூட்டிடணும், அப்போ தான் நடுநிலையை வைக்கும். அதே மாதிரி எசிட்க்கு எதிரானது ஆல்கஹால். அதை பத்தாதுன்னு வினாகிரியை வேறு எடுப்போம், ஊறுகாயை எடுப்போம், அதுலேயும் எசிட் கலந்துருக்கு. இப்படி எசிட் தான். எசிடும் எலக்ட்ரானிக்கும் இல்லாமல் எங்கள் உடம்புனால எதுவும் செய்ய இயலாது. எங்களோட உடம்புல எலக்ட்ரான், அதாவது மின்சாரம் பாயவே வேணும். மூளைக்கு போகிற மெசேஜ் ஆனது கரண்ட்டில் தான் கடத்தப்படுது. உடம்புல இப்போ கிள்ளிட்டான் அப்படின்னு எங்கள் மூளை உணர்றதுக்கு அது இந்த சமிஞ்சை சிக்னல்ஸ் கரண்ட்னால தான் போகணும். ஸோ எங்களோட உடம்புல கரண்ட் வரணும், கரண்ட் தலையில் வேலை செஞ்சு தான் உடம்பு பூரா போயிட்டு அது ஹார்ட்டில் போயிட்டு ஹார்ட்டில் ஒரு மின்சாரமாக போயிட்டு அது கிரியேட் ஆகி அது உடம்புக்கு போகும், உடம்புல எல்லா வேலைகளையும் நடைபெறும். அதே மாதிரி எசிடும் எங்கள் உடம்புக்கு தேவை. எசிடும் கரண்ட்டும் இல்லாமல் எங்களோட உடம்புனால ஒன்றும் செய்யலாது, அது தவிர்க்க முடியாதது. ஒரு வாகனத்தில் உள்ள பேட்டரி மாதிரி. இப்போ அந்த பேட்டரியில் எசிடும் இருக்குது, கரண்ட்டும் இருக்குது. அந்த வாகனத்தில் உள்ள பேட்டரியை கழட்டி வச்சுட்டா வாகனம் போகுமா? போகாது. எங்களோட உடம்பும் வேலை செய்கிறதுக்கு எசிடும் சில கெமிக்கல் ரியாக்ஷனும் அதோடு சேர்ந்து கரண்ட்டும் தேவை எங்களோட உடம்புக்கு. இந்த கரண்ட்டில் கூட குறைவாக இருந்தால் தான் அது எங்களோட உடம்புல வலிப்பு நோயாக இறங்குது. வலிப்பு அப்படிங்கிறது வர்றதுக்கு காரணம் உடம்புல பாயிற மின்சாரத்தில் ஏற்படுற பிரச்சனை தான். இதை இன்னொரு வீடியோவில் விளக்கி சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா கொமெண்ட்டில் பதிவிட மறக்காதீங்க. அமிலத்துக்கு எதிரானது எது? இப்போ நெருப்பு எரிஞ்சு ரொம்ப காட்டில் நெருப்பு பிடிச்சிருச்சுன்னா என்ன செய்வோம்? நாங்கள் தண்ணியை ஊற்றுவோம். அந்த மாதிரி ரொம்ப எசிட் ஆயிடுச்சுன்னா எங்கள் உடம்பு நாங்கள் காரத்தை ஊற்றுவோம், காரத்தை போடுவோம். பத்தாததுக்கு எங்களோட உடம்புல இருந்து போகிற யூரின், அதுவும் எசிட் தான். ரொம்ப எசிட் உடம்பாக இருந்துச்சுன்னா அதில் யூரின் கொஞ்சம் கூட போகணும்னா யூரினில் தான் அந்த எசிட் போகும். அப்போ எங்களோட உடம்புல வர எசிட், அதுக்கு அந்த எசிட் கூடிடுச்சுன்னா உடம்புல கிட்னியில் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். ஸோ கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகளும் இந்த அமிலங்கள்னால தான் ஏற்படுது. அதே மாதிரி கேஸ்ட்ரைடும் வாரது அமிலத்தினால தான். சமிபாட்டு தொகுதியில் எங்களோட உடம்புல சாப்பாடு
குறைவாக சாப்பிட்டோ இல்லை அமிலங்கள் கூட சுரந்தோ அது எங்களோட உடம்பையே அரிக்க தங்கிடும். உடம்புக்கு நல்லது தான் அசிட். ஆனாலும் சமிபாடு அடைகிறதுக்கு எங்களோட உடம்புல எல்லா வேலைப்பாடுகளும் இடம்பெறுறதுக்கு எங்களோட உடம்புல எசிட் தேவை. சில சுரப்பிகள் ரீதியாக அந்த எசிட் எங்களோட உடம்புக்கு வழங்கப்படுது. அதுக்கு இந்த உடம்புக்கு எசிட் தேவை. அந்த எசிட் சுரக்கிற டைமில் நாங்கள் சாப்பிடாமல் விட்டுட்டோம்னா, இல்லாட்டி உடம்புல கூட சுரந்த எசிடிட்டி ஆனால் அந்த எங்கள் உடம்புக்கு நன்மை பயக்கும் ரீதியில் இருந்ததே எங்களோட உடம்புக்கு ஏமனாக மாறக்கூடும். ஸோ கேஸ்ட்ரைட் பிரச்சனை வந்துடும். எங்களோட சமிபாட்டு தொகுதியவே அது அரிக்க ஆரம்பிச்சிடும். அரிக்கிறனால வர்ற ப்ராப்ளம் தான் கேஸ்ட்ரைட், வயிறு வலி, எசிடிட்டியாக உணர்றேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம். இது எல்லாத்துக்கும் தீர்வு அமிலத்துக்கு எதிர் என்ன? காரம். காரம் என்ன? சோடியம் பைகார்பனேட். அப்போ நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்கப்ப எங்கள் உடம்புல எசிட்னால அந்த இடத்துல தண்ணி, அதாவது சோடியம் பைகார்பனேட்டை எங்களோட உடம்புல சேர்த்துக்கணும். மலையகத்துலாம் ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி பக்கத்துலேயும், இலங்கையில் நூரெலியா, கண்டி அந்த மாதிரி பக்கத்துலேயும், பதுளை அந்த மாதிரி பக்கத்துலேயும் ரொட்டி சாப்பிட்றது கூட. அந்த ரொட்டியோட சேர்த்து சோடியம் பைகார்பனேட், அதாவது ஆப்ப சோடா சாப்பிட்றதும் கூட. இப்போ இவங்களோட உடம்புல இவங்களுக்கு தெரியாமலே சோடியம் பைகார்பனேட் கலந்துருது, அதாவது ஆப்ப சோடா கலந்துருது உடம்பு பூரா. அப்போ இவங்களுக்கு அந்த யூரின் சம்பந்தமான பிரச்சனைகளும், கேஸ்ட்ரைட் அந்த மாதிரி பிரச்சனைகளும் இவங்களுக்கு வர்றது குறைவு. அதனால்தான் கொழும்பு அந்த மாதிரி பிரதேசங்கள், சென்னை அந்த மாதிரி புறப்பிரதேசங்களில் வசிக்கிறவங்களுக்கும் பார்க்க இவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. கொடைக்கானல், ஊட்டி, நூரெலியா, கண்டி, மாத்தளை, பதுல்ல அந்த பக்கம் கண்டி அங்கெல்லாம் உள்ளவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் அவங்களோட உணவு பழக்க வழக்கம், அதாவது குளிருக்கு ரொட்டியை தான் சாப்பிடணும். ரொட்டியவும் சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஆப்ப சோடா கலப்பாங்க, சோடியம் பைகார்பனேட் கலப்பாங்க. அந்த சோடியம் பைகார்பனேட் கலக்கிறது மூலமாக எசிடிட்டி கொஞ்சம் குறையுது. உடம்புல கொஞ்சம் எசிட் வர்றதுக்கான சந்தர்ப்பம் குறைவு. அதாவது கேஸ்ட்ரைடோ, கிட்னி சம்பந்தமான நோய்களோ வர்றதுக்கான சான்ஸ் குறைவு. அதுவும் ஒரு காரணம். அதனால் சுகதேகிகளாக அவங்க வாழ்கிறதுக்கு காரணம் இந்த சோடியம் பைகார்பனேட், ஆப்ப சோடா. சென்னை, யாருக்கெல்லாம் ஈரோடு அந்த மாதிரி பக்கங்களில் கொழும்பு அந்த மாதிரி சிட்டி பிரதேசங்கள்லையும் இந்த மாதிரி ரொட்டி அந்த மாதிரி சமைக்கிறது குறைவு. ஏன்னா உஷ்ணமான அந்த சூழ்நிலையில் கொஞ்சம் குளுமை தான் சாப்பிட ஆசைப்படுவாங்க. சோடியம் பைகார்பனேட் கிடைக்கவே படாது. அதில் குளுமையான சாப்பாடுகளில் சோடியம் பைகார்பனேட் இருக்கவே இருக்காது. அதனாலையும் எசிடிட்டியான, அதாவது கேஸ்ட்ரைட் சம்பந்தமான பிரச்சனைகளும் கிட்னி சம்பந்தமான நோய்களும் வருவதற்கு காரணமாக அமைகிறது. அதனால் சோடியம் பைகார்பனேட், அதாவது NaCHO3, அது எல்லார் உடம்புலையும் இருக்கணும். அதே நேரத்தில் அது உங்கள் டாக்டரோட பரிந்துரையின் பேரில் தான் அந்த சோடியம் பைகார்பனேட், அதாவது NaCHO3 பயன்படுத்தணும். இதை பற்றிய மேலதிக விளக்கங்கள் வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, சொல்கிறேன். இந்த மாதிரி மெடிக்கல் சம்பந்தமான விஷயங்களுக்கும் எந்த சேனலை பின்தொடர மறக்காதீங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் கூட்டாளி எனக்கு ராயல். பாய், டேக் கேர்.